இங்கேயும் அதே மாதிரி ஒரு ராட் எடுத்திருக்காங்க. அதோட லென்த் வந்து 1 மீட்டர் அண்ட் அதோட மாஸ் வந்து நெக்லிஜிபிள்னு சொல்லிட்டாங்க. ஸோ எண்ட்ஸ்ல வந்து 2 பார்ட்டிக்கல் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எண்ட்ல வந்து 5 kgன்னு எடுத்துக்கலாம். அண்ட் ஆப்போசிட் எண்ட்ல வந்து நமக்கு 10 kg இருக்கு. ஓகே, என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். The center of mass of the system from 5 kg particle is nearly at the distance கேட்குறாங்க. ஸோ 5 kgல இருந்து சென்டர் ஆஃப் மாஸோட பொசிஷன் கேட்குறாங்க. ஸோ சேம் திங் நம்ம 5 kg ஒரிஜினில் இருக்கதா எடுத்துக்கலாம். அண்ட் திஸ் இஸ் அ பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ். அப்போ இது ஒரிஜினில் இருக்கு, பொசிஷன் 0. இது இங்கேருந்து 1 மீட்டர் தள்ளி இருக்கு, அப்போ 1 மீட்டர்னு எழுதிக்கலாம். அண்ட் இங்கேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் சென்டர் ஆஃப் மாஸ் இருக்கும், அதுதான் XCM. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ சேம் திங் அதே ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாம். தட் இஸ் XCM is equal to M1 X1 plus M2 X2 by M1 plus M2. ஓகே, இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். M1ன்ற இடத்துல நமக்கு 5 இருக்கு, பொசிஷன் ஒரிஜினில் இருக்கிறனால 0, பிளஸ் M2ன்ற இடத்துல 10 இருக்கு அண்ட் பொசிஷன் இங்கிருந்து 1 மீட்டர் தள்ளி இருக்கு. கரெக்டா? அப்போ பொசிஷன் வந்து 1 பை மாஸ் பார்க்கலாம். எகெயின் 5 பிளஸ் 10. ஓகே, இப்போ இங்கே கால்குலேட் பண்ணோம்னா நமக்கு 10 by 15 வரும், which is 2 by 3 மீட்டர். ஓகே, பட் ஆப்ஷன் பாருங்க, அவங்க சென்டிமீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்போ XCM is equal to 200 சென்டிமீட்டர் by 3ன்னு வரும். ஸோ இதை கால்குலேட் பண்ணால் நமக்கு 66.6 சென்டிமீட்டர்னு போய்கிட்டே இருக்கும். அப்ராக்சிமேட்டாக நம்ம 67 சென்டிமீட்டர்னு எழுதிக்கலாம். ஓகே, அப்போ XCM, that is center of mass ஓட பொசிஷன் 67 சென்டிமீட்டர். ஆப்ஷன் 2 is the right answer.